மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரண விவகாரத்தில் உடலில் மொத்தம் 28 இடங்களில் காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக உடற்கூறாய்வு அறிக்கை அம்பலப்படுத்தி இருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. சிபிசிஐடி போலீசாரின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தந்தை மகன் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு, சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கு ஆகியவற்றை தொடர்ந்து தற்பொழுது மானாமதுரை இளைஞர் ஆகாஷ் மரண விவகாரம் பெரும் விஸ்வரூபம் அடித்துள்ளது. தற்பொழுது ஆகாஷின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ள அதிர்ச்சி அளிக்கும் உண்மைகளின் விவரம் என்ன? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கடந்த மார்ச் 6ஆம் தேதி 2 நபர்களை அறிவாளால் தாக்கியதாக கூறப்படும் வழக்கில் ஆகாஷ் டெலிசன் என்பவரை மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட மறுநாளே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் காலில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகள் காரணமாக அவர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் தாக்கியதால் தான் ஆகாஷ் காயமடைந்ததாக கூறி ஆகாஷின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகாஷ் காவல் மரணம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஆகாஷை போலீஸ் காவலில் எடுப்பதற்கு முன்பாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் நகல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வாக்குமூலத்தில் ஆகாஷ் சேருடையில் இல்லாத 10 போலீசார் வெள்ளை துணியால் கண்களை கட்டி தன்னை மட்டும் வேறு காரில் தனியாக ஏற்றி அழைத்துச் சென்றதாகவும், அங்கு தன்னை உட்கார வைத்து தனது கரண்டை காலுக்கு கீழேயும் முட்டிக்கு கீழேயும் 2 கற்களை வைத்து ஈரச்சாக்கை காலுக்கு மேல் போட்டு இரும்பு கம்பியால் தனது வலது காலில் ஓங்கி ஒரு முறை அடித்ததாகவும் கூறியிருக்கிறார். பின் அடித்த இடத்தில் எலும்பு முறிந்து ரத்தம் வந்ததாகவும், வலி பொறுக்க முடியாமல் தான் துடித்ததாகவும் குறிப்பிட்ட அவர், கண் கட்டியிருந்ததால் என்னை யார் அடித்தார்கள் என்று தெரியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பின்னர் கண்கட்டையை வைத்து மானாமதுரை அரசு மருத்துவமனைக்கு தன்னை அழைத்துச் சென்றார்கள் என்றும், அங்கு மருத்துவரிடம் பாலத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டதாக சொல்லுமாறு போலீசார் மிரட்டியதாகவும் கூறியுள்ளார். இதை கேட்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது SC/ST பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர். இந்த நிலையில்தான் உயிரிழந்த இளைஞர் ஆகாஷின் உடற்கூறு ஆய்வு அறிக்கை வெளியாகி பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தப்பியோடிய பொழுது கீழே விழுந்து காயம் ஏற்பட்டது என்ற காவல்துறையின் ஆரம்பகட்ட விளக்கத்தை இந்த அறிக்கை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அரசு மருத்துவமனை வழங்கிய உடற்கூறாய்வு அறிக்கையில் ஆகாஷின் உடலில் மொத்தம் 28 இடங்களில் வெளிப்புற மற்றும் உட்புற காயங்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளன. இது வெறும் கீழே விழுந்ததால் ஏற்பட்ட காயங்கள் அல்ல என்பதை மருத்துவ குறிப்புகள் உணர்த்துகின்றன. ஆகாஷின் வலது காலின் நடுப்பகுதியில் பலமான எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தசை, நரம்பு மற்றும் இரத்த நாளங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. கை, முழங்கை, முழங்கால் மற்றும் தொடை பகுதிகளில் ஏராளமான இடங்களில் சிவப்பு நிற சிராய்ப்புகளும் ஆழமான கீறல்களும் காணப்படுகின்றன. வெளிப்புற காயங்களை தாண்டி ஆகாஷின் உட்புற உறுப்புகளும் சிதைக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மூளையின் முன்பகுதியில் இரத்த கசிவு மற்றும் புள்ளி வடிவ இரத்த கசிவுகள் பதிவாகியுள்ளன. நுரையீரல் மற்றும் இதயம் ஆகிய உறுப்புகள் இரத்த கட்டுகளுடன் வீங்கிய நிலையில் இருந்ததாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இறப்புக்கான துல்லியமான காரணத்தை இப்போதே உறுதி செய்ய முடியாது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ரசாயன பகுப்பாய்வு மற்றும் திசு பரிசோதனை முடிவுகள் வந்த பின்னரே இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதற்காக கல்லீரல், சிறுநீரகம் மற்றும் இரத்த மாதிரிகள் மதுரை மண்டல அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 16 காவலர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஆகாஷின் தந்தை நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். சம்பவத்தில் தொடர்புடைய காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும் வரை ஆகாஷின் உடலை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என அவரது குடும்பத்தினர் உறுதியாக தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக பல நாட்களாக ஆகாஷின் உடல் மருத்துவமனையிலேயே வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்த ஆகாஷ் வழக்கு சம்பந்தமாக போலீசார் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து தென்மண்டல IG விஜயேந்திர பிதாரி உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஒரு காவல் ஆய்வாளர், ஒரு சார்பு ஆய்வாளர் மற்றும் 4 காவலர்களை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர்.